ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் புதினா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது வீட்டுக்கு லஞ்சுக்கும் செஞ்சுக்கலாம், நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். புதினா ரொம்பவுமே ஒரு புத்துணர்ச்சியான ஒரு டிஷ்ஷுங்க. இப்போ இது ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நான் இது ரெடி பண்ணுறதுக்கு 2 கிளாஸ் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி கொஞ்சம் ஊறின பிறகு நம்ம நல்லா கழுவிட்டு இதில் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸுங்கிற அளவில் தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்திருக்கேன். கூடவே 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 கொத்து மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இருக்கட்டும். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆகிருக்கு. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வாசம் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10-15 போல் முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது கூட பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினா போதுங்க, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணுங்க. கூடவே நம்ம செய்கிற ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா புதினாவோட பச்சை வாசமும் போயிடும். நல்ல வாசமான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட குக்கும்பர் ஆனியன் ரைத்தாவும் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சிப்ஸும் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நார்மலாக நம்ம கொஞ்சம் டயர்டானாலே நம்ம கொஞ்சமாக புதினா டீ குடித்தோம் அப்படின்னா நல்லா ரெஃப்ரெஷிங் கிடைக்கும். இந்த புதினா ரைஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹோல் டே நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.